திரு இதயத்துல்லா, இது மலிவான இழிவான அரசியல் அப்படின்ற விமர்சனத்தை அமைச்சர்களும் முதலமைச்சரும் முன்வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பொள்ளாச்சி வழக்கில் நீங்கள் போராட்டம் பண்ணீங்களே, அப்போ அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முதல்ல இந்த வழக்கு விஷயம் மக்களுக்கு நம்மளை விட அதிகமாக நல்லா தெரியும். நீங்கள் ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும்னு சொன்னது அரசு தரப்பு வழக்கறிஞர். தொடர்ந்து நாள்தோறும் விசாரணை நடந்ததுங்கிறது இந்த வழக்கில் ரொம்ப மிக முக்கியம். எப்படியாவது இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு ஆக வேண்டும், அது கூடுதல் தண்டனை இருக்கப்பட்டு ஆக வேண்டும் என்பது இந்த ஆட்சியினுடைய எண்ணம். அதுக்கு தான் அவங்க அரசு வக்கீல் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்காங்க, எஸ்ஐடின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குற கேள்வி, இந்த சாரு மோரு கீருன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ஆட்சி ஞானசேகரனை பாதுகாத்துருக்கணும். ஏன் பாதுகாக்கலை? யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு புரியாதாத. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இவரை இவருக்கு எந்த வகையிலாவது எல்லாம் உதவி செஞ்சுருக்கணும். இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு? அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த வழக்கறிஞர் சொன்னது மட்டுமல்லாமல் தினந்தோறும் அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்து இந்த வழக்கு வெளியே வந்திருக்கு. இப்போ பாதுகாத்திருக்கணும், பாதுகாக்கலை அப்படின்னா தொடர்பு இல்லைன்றீங்க. இபிஎஸ் அறிக்கையில் ஞானசேகரனை காப்பாற்ற சித்து வேலைகளை செய்தது இந்த அரசின் குறிப்பிட்டார். பொய்ங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு முன்னாலும் தெரியுதுல்ல, எவ்வளவு பெரிய பொய் அவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அரசு இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துல இவ்வளவு பெரிய பல கற்பழிப்பு, பல கொலை செய்தவன் கூட இந்த இவ்வளவு தண்டனை கிடையாது. நான் கேட்கிறேன், ஒரு சாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? இந்த 3-4 மாசமா நீங்க போய் அந்த சாரை சொல்லி இருக்கணும். இந்த சாட்டையடி அடிச்சார்ல ஒருத்தர், அவராவது என்ன பண்ணிருக்கு? நான் சொன்னார் ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும் நான் சொல்வேன்டாரு. திரு ஆராசா வழக்குல எப்படி நம்முடைய நீதிபதி சைனி சொன்னாரோ, நானும் காத்திருந்தேன் 2G கேஸ்ல காத்திருந்தேன் யாரு வரலைன்னு சொன்னாரோ, எவ்வளவு வேகமா இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிஜேபி அது காங்கிரஸ் மேலையும் திமுக மேலையும் எவ்வளவு பெரிய இந்த 2G வழக்கை வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? இப்ப நான் கேட்கிறேன், வாங்க 2026 நீ வாங்க, சூரியன் கிழக்க ஒதுக்கிறது மேற்க உதிக்கட்டும், நான் இல்லைங்கள, நீங்க ஆட்சிக்கு வாங்க, இந்த விசாரணை பண்ணுங்க. நாங்க என்ன வேணாம்னு சொல்றோமா? திமுக கூட்டணி கட்சிகளோ இல்ல இனிமே இந்த கட்சி விசாரிக்கணும். ஏன் இப்ப நீங்க எடுத்துட்டு போங்களேன் இந்த வழக்கை? அதிமுக என்ன செய்யணும்? திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போங்க. யாரு வேணாம் கேட்கிறேன். மேல்முறையீடுக்கு குற்றவாளிக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார், உதவி செய்யுங்க சார். குற்றவாளிக்கு உதவி செய்யுங்க அல்லது அரசுக்கு உதவி செய்யுங்க. ஒண்ணுதானே செய்ய முடியும். ஒண்ணு இவங்க குற்றவாளிக்கு உதவி செய்ய இடையீட்டு மனு போடலாம். மனு போடலாம் இல்லையா? அதிமுக நாளைக்கே போடட்டும் பார்ப்போம். நான் என்ன கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட் வரையும் போங்க. இந்த வழக்கில் அரசு தரப்பு நீதிபதி சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. நீதிபதியே சொன்னாங்க, இது பாதி தீர்ப்பு மீதி தீர்ப்புலாம் சொன்னா கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்ங்கிற வார்த்தை வழக்கறிஞர் மூலமா சொல்லி இருக்காங்க. நான் கேட்கிற கேள்வி, இன்னைக்கு எடுத்துக்கங்க, நாளைக்கு காலையில அதிமுக நம்முடைய திரு கல்யாண சுந்தரம் வந்திருக்காரு, பொங்கலூர் மணிகண்டன் வந்திருக்காரு, நாளைக்கே போய் சொல்லுங்க, இந்த மாதிரி தந்தியில டிபேட்ல நாங்கள் இப்படி பேசிக்கிட்டோம், நம்மலாம் இப்படி பேசணும்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நாளைக்கே நம்ம உச்சநீதிமன்றம் வரை இந்த கேஸை கொண்டு போவோம். ஏன் சொல்லக்கூடாது நான் கேட்கிறேன். சும்மா இது அரசியல் தான், சின்ன பிள்ளை தானேன்னு முதல்வர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் கேள்வி, உங்க ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு? அழகா சொன்னார். இதே சாருன்னு வச்சுக்கோ. இப்ப சாருக்கு வருவோம். ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லுவாங்க? போன்ல தலைவர் இருக்காரு, மிரட்டுவாங்க. யாருமே போக்கீர்கள் என்ன செய்வாங்க? மிரட்டுவாங்க. நான் ஒரு தலைவர்கிட்ட பேச போறேன், ஒழுங்கா இருந்துக்க. நான் ஒரு மந்திரிகிட்ட பேச போறேன், ஒழுங்கா இருந்துக்க. நான் ஒரு கமிஷனர் பேச போறேன், ஒழுங்கா இருக்கு. இந்த சாருங்கிற வார்த்தை எங்க பேசுவாங்க? யோசிச்சு பாருங்க. பல்கலைக்கழகத்தில் பேசுவாங்க. பல்கலைக்கழகத்தில் பெரிய சார் யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஆளுநர் தான் பெரிய சாரு. சின்ன சார் யாரு? துணைவேந்தர். அவர் இல்ல. ஒரே சார் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு சார் யாரு? ஏன்னா அது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போன ஒரு விஷயம். ஆளுநர் அதுல சம்பந்தப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த குற்றச்சாட்டு நம்ம வைக்கல, மதுரை ஊரே வச்சிச்சு. குற்றச்சாட்டுல நீங்க முன் வச்சீங்க, ஜட்ஜ்மென்ட்ல அது பண்ணல. அது குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு. இந்த சாரு யாருன்னு தெரியல, மோர்னு தெரியல. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா?
எல்லாருக்கும் தெரியும் நடந்தது இது. அந்த நேரத்தில் இவர் போனாரு, அங்க வந்து நிகழ்ச்சி நடந்துச்சு, நிகழ்ச்சி நடந்துச்சு, அங்க வந்து ஆளுநர் போனது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பிஜேபி காப்பாத்துறதுக்கு என்ன செய்ய போறாங்களா நான் இப்ப கேட்கிறேன். இதே இந்த சாரு மோர் விஷயத்துல நீங்க அழகா சொன்னாரு. ஒரு கதற 4-5 அந்த மாணவிகளை வந்து பஸ்ல வச்சு எரிச்சாங்களே, அந்த எரிச்சப்ப அந்த குற்றவாளிகள் 3 மாணவிகள். நான் கேட்கிறேன், 30 வருஷம் வெளியில இருந்த அந்த சிறையில இருந்து 70 விடுதலைக்காக எல்லாரும் போராடினாங்க. நான் கேட்கிறேன், ஒண்ணுமே இவ்வளவு பெரிய கொடும் பாவத்தை செஞ்ச அதிமுகவினரை நீங்க விடுதலை செய்றீங்க, உங்க ஆட்சி இருக்கும்போது விடுதலை செய்றீங்க. அந்த 4 பேருக்கு கொலைக்கு காரணமான அந்த அதிமுகவினரை மீண்டும் ஒரு விசாரணை வச்சு மணியன் ஒரே வரி மட்டும் பிரேக். ஓகே மணியன் ஒரே வரி மட்டும் குறுக்கிட்டு ஒரே வரி மட்டும். 1340 ஆடியோ ஆதாரங்கள் இருக்கிறது என்று பொள்ளாச்சி சம்பவத்தில் ஐயா ஸ்டாலின் பேசினாரு. எந்த விசாரணை ஒப்படைச்சாருங்க? நீ கேட்டிருக்கீங்களா? அரக்கோணத்துல பெண் பாதிக்கப்பட்ட பெண் அவளுக்கு கதறி அழுதாங்க. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டீங்களா? எப்படி வெளியே வந்தாங்க? அவசரமாக ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு